மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஆர்ஜி கர் அந்த மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மருத்துவர்களிடையே மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் மருத்துவர்களை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. அதையும் மீறி தற்போது மீண்டும் போராட்டம் நடைபெறுவதாகவும் அதனை முன்னிட்டு 6000 போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை முழுமையாக வழங்குவதற்காக செய்தியாளர் காவ்யா இணைப்பில். விவரம் சொல்லலாம் காவ்யா. வணக்கம் கோபால். கொல்கத்தாவில் கடந்த 9ஆம் தேதி பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது கொல்கத்தாவில் உள்ள தலைமைச் செயலகத்தை நோக்கி மாணவர் அமைப்பு ஒன்று ஒரு பேரணி அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் 6000 போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதுகலை பயிற்சி மருத்துவர் முன்னதாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயிடம் சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உண்மையை கண்டறியும் சோதனையை நடத்தினர். அப்போது குற்றம் நடந்த போது கல்லூரி முதல்வராக இருந்த சந்தீப் கோஷுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து உறுதியான ஆதாரங்கள் கிடைத்ததா என சிபிஐ அதிகாரிகளை நோக்கி முன்னதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த போது நிறைய ஆதாரம் கிடைத்திருக்கிறது என பதிலளித்திருந்தார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய தகவல்கள் விரைவில் பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ முன்னதாகவும் அவரிடமும் உண்மை கண்டறியும் சோதனை என்பது நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த வழக்கில் சந்தேகப்படும் நபர்களின் உண்மையை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சிபிஐக்கு அனுமதி அளித்திருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்களிடம் இந்த சோதனை நடத்தப்பட்ட போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராயிடமும் அதே சோதனை நடத்தப்பட்டது. அப்போதுதான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என சஞ்சய் ராம் தெரிவித்தது தொடர்ந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தான் செமினார் ஹாலுக்கு சென்ற போது ஏற்கனவே பயிற்சி மருத்துவர் இறந்து கிடந்ததாகவும் அதை பார்த்தவுடன் அங்கிருந்து ஓடி வந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து தான் ஒரு நிரபராதி எனவும் உண்மை கண்டறியும் சோதனையில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தகவல்களும் வெளியாகி பல்வேறு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே இந்த வழக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது போராட்டக்காரர்கள் மீது தொடர்ந்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அமைதியாக போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் நோயாளிகளின் அவர்களுடைய நிலையை கருதி மருத்துவர்கள் தங்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்திற்கும் கருணை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, நீதி வேண்டும் என்பதில் தாங்களும் வலியுறுத்தி வருகிறோம் என உச்சநீதிமன்றமும் நினைத்துக் கொண்டிருப்பதை மருத்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்தும் மீண்டும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பின்பும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒரு மாணவர் அமைப்பானது கொல்கத்தாவில் உள்ள தலைமை செயலகத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்தியிருப்பதாக அறிவித்திருந்தது. அந்த அமைப்பு தொடர்பாக போலீசார் தெரிவிக்கும் வகையில் தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் மம்தா மற்றும் முக்கிய அமைச்சர்களின் அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக அந்த மாணவர் சங்கம் என்பது அறிவித்தது. அதே நேரத்தில் இது தொடர்பாக போலீசார் தெரிவிக்கையில் குடிமக்களின் கோபத்தை தவறாக பயன்படுத்தி போராட்டம் நடத்தப்படுவதாகவும் 5 நட்சத்திர ஹோட்டலில் போராட்டக்காரர்கள் முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்துள்ளதாகவும் தொடர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் தொடர்பாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த போராட்டம் என்பது அரசியல் நோக்கம் உள்ளது எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் தொடர்ந்து 19 முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி காவ்யா, விவரங்களுக்கு நன்றி.